செங்கோலை பயன்படுத்துவது நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்கான நூதன முயற்சி என மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து நமது சிறப்பு செய்தியாளர் வசந்தி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். மீண்டும் செங்கோல் அப்படின்றது ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது அரசியலை தாண்டி ஒரு எழுத்தாளராக இந்த செங்கோல் விவகாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது மக்களுக்கு புரிகிற அளவுக்கு நம்ம இதை எப்படி சொல்லணும்? இல்லை, செங்கோல் அதே போல் உதாரணமாக பழைய காலங்களில் சங்க காலத்தில் வச்சுக்கோங்களேன், சங்க காலத்தில் நிறைய குடிகள் இருந்தது, சின்ன சின்ன குழுக்களாக மக்கள் இருந்தார்கள். அந்த ஏறக்குறைய ஒரு 560 குழுக்கள் தமிழ் பேசும் நிலப்பரப்பு முழுக்க இருந்தது. தமிழ் பேசும் நிலப்பரப்புனா கன்னியாகுமரியில் ஆரம்பித்து கொங்கணம் இன்றைக்கு இருக்கிற புனே வரைக்கும் தமிழ் பேசும் நிலப்பரப்பு என்று மேற்கு தொடர்ச்சி மலை முழுக்க சொல்லுது. இந்த 500க்கும் மேற்பட்ட குழுக்கள் ஒன்றோடு ஒன்று மோதி அழிஞ்சு ஒரு 3 வேந்தர்களாக உருவாகிறாங்க. அப்போ வேந்தர்கள்னால் அவங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்குன்னு ஒரு தனி கொடி இருக்கணும், தனி மகுடம் இருக்கணும் என்று வேந்தர்களுக்குன்னு சில அடையாளங்கள் இருக்குது. எப்படி குலங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கோ, அந்த குலங்களின் அடையாளத்தை அழித்துத்தான் வேந்தர்களாக நிலப்பிரபுத்துவ சமூகம் என்பது உருமாயினது. அப்படி நில உடைமை சமூகத்தில் இருந்த அடையாளங்களில் ஒன்று தான் செங்கோல். அந்த அடையாளங்களுக்கு அன்று ஒரு பெரிய மாண்பு இருந்தது. ஆனால் எந்த ஒரு அடையாளமும் அதை வைத்து செயல்படுத்துகிறவர்களின் தன்மையை பொறுத்து தான் அதுக்கு மரியாதையும் மரியாதையின்மையும். இன்றைக்கு ஜனநாயக யுகத்துக்கு வந்த பிறகு நாங்கள் பழைய மாண்பை இங்கே கொண்டு வர்றோம் என்பது ஒரு விதமான ஏமாற்று வேலை. நீங்கள் செங்கோலுக்கு நியாயமாக நடந்திருந்தால் இவ்வளவு மரபுகளை நீங்கள் மதிச்சிருக்கணும்ல. நீங்கள் செங்கோலை கொடுத்த தமிழ்நாட்டு மக்களை பற்றி பீகாரில் போய் எவ்வளோ மோசமாக பேசுனீங்க. செங்கோல் என்ற வார்த்தையை கொடுத்த தமிழ்நாட்டு மக்களை, தமிழர்களை பற்றி ஒரிசாவில் போய் எவ்வளோ கேவலமாக பேசுனீங்க. தமிழர்கள் எவ்வளவு மோசமாக உங்களை நடத்துகிறார்கள் என்று உத்தரப்பிரதேசத்தில் போய் பேசுனீங்க. அப்படின்னா உங்களுடைய நோக்கம் செங்கோல் என்று சொல்வதனுடைய நேர்மையான அரசியலை நடத்துவதும் இல்லை, செங்கோல் என்ற அந்த உருவத்தையும் அந்த பதத்தையும் கொடுத்த தமிழ்நாட்டின் மீதும் தமிழர்கள் மீதும் நீங்கள் நம்பிக்கையாக இல்லை, உண்மையோடும் இல்லை. எனவே தான் அதுக்கு எதிராக அங்கே பேசிட்டு திருப்பி இங்கே நாடாளுமன்றத்தில் நான் செங்கோல் எடுத்து கையில் கொண்டு வரேன். அது சார்ந்த மனிதர்களினுடைய தன்மையும் நேர்மையும் பொறுத்தது. இரண்டாவது, பழங்கால அடையாளங்கள் எல்லாம் மறைந்தும் தான் நான் நவீன மனிதராக, ஜனநாயகபூர்வமான மனிதராக, அரசியல் சாசனத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு யுகத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். இதில் இருக்கிற மாண்புகளை நாம் காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து.